ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரித்தன்யா அவர்களை பற்றி தான். ஸோ ரித்தன்யா அவர்களுடைய கேஸ் என்னாச்சு, இன்னும் ரிசல்ட் தான் வந்துச்சா, ஹியரிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நமக்கு ஃப்ளட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் ரித்தன்யா அவர்களுடைய அந்த கேஸில் கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து நம்ம கவினுடைய ஆணவ கொலை வழக்கில் இப்போ திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, ஒரு சிசிடிவி கூட இல்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்போ சிசிடிவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா துளிர் விடுது. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து அஜித்குமார் அவர்களுடைய கேஸில் சிபிஐ ஒரு அதிரடியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஹாட் டாப்பிக்கில் இந்த 3 தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த 3ஐயும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைபு, வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டே பேசின வரைக்கும், அதாவது அந்த மாதிரி ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுடைய சைடில் என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க ரித்தன்யா அவர்களுடைய ஃபேமிலியிலேருந்து. சரியா? ஸோ அவங்க அப்பா எல்லாத்தையும் போய் சந்திச்சார். எடப்பாடி சந்திச்சார். இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அது கிடைக்கல. எல்லா சைட்லேயும் டிஜிபி கிட்ட எல்லாருக்கிட்டையும் சந்தித்து ப்ரெஷர் பண்ணி ஒரு கேஸ் மட்டும்தான் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ சீக்கிரம் கண்டிப்பாக 2-3 கேஸ் பண்ணுங்கள். ஏன்னா பொண்ணோட எவிடன்ஸ் ஆடியோ இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, இன்னும் ரித்தன்யா அவர்களுடைய கேஸ் ஹியரிங் இப்போ புதன்கிழமை ஆகிடுச்சு. இது வரைக்குமே வரலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, எதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகஸ்ட்டில் இந்த பெண்டிங் அந்த 3 நாள் லீவ் விட்டாங்கல்ல, அதில் செய்திகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் அவங்களால பார்த்திங்கன்னா அதை பண்ண முடியல. ஸோ எப்போ அப்படிங்கிறது இன்னும் ரித்தன்யா அவர்களுடைய ஃபேமிலிக்கே தெரியலையா. ஸோ அதனால் அவங்க அதை பற்றி எதுவும் தகவல் தெரிவிக்கலை. ஸோ அதனால் இது வரைக்கும் தகவல் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் கவினுடைய குடும்பம் வெளியேறுவது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ் மட்டும் போட்டதுனால, ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம் பண்ண தவறுனால, அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் பொழுது ஒரு ஆளை அனுப்பணும், எஃப்ஐஆர் போடுறப்ப லாயரை வச்சு பார்த்திங்கன்னா போட்டிருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய அவங்க கோட்டை விட்டதுனால ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் அவங்க மேலே போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப அதை வச்சு 60 நாட்கள் மேலே தாக்கு பிடிக்க முடியாதான். அதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை மீட் பண்ணி உங்களுக்கு நான் நீதி வாங்கி தரேன், கண்டிப்பாக அதுக்கான போராடும். நான் சட்டப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தாலும் நம்ம விட போகிறதில்ல. கண்டிப்பாக வச்சு செய்வோம். அவங்கள விடக்கூடாது. அவங்களுக்கான தண்டனை கிடைக்கணும், ரித்தன்யாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக பேசியிருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அவங்களா கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கிறப்ப, நிகிதா கேஸில் அந்த அஜித்குமார் கேஸ்லாம் வராத அண்ணாமலை இதில் மட்டும் வந்திருக்கார் அப்படிங்கிறப்ப, ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் இதுலையாச்சும் ஒரு எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா கேஸ்லேயும் நீதி கிடைக்கணும். ரித்தன்யா மட்டும் பொண்ணு கிடையாது, நிறைய பேருக்கு அது கிடைக்கணும். அப்படின்றதுனால கண்டிப்பாக நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், இதில் அவர் இறங்கியிருக்கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது ரித்தன்யா அவர்களுடைய கேஸ். ஸோ அவர் தான் சொல்கிறாராம், இந்த கேஸில் அவங்க வெளியே வந்தாலும் கவினுடைய ஃபேமிலி நம்ம விட போகிறது கிடையாது, கடைசி வரைக்கும் போராடி ரித்தன்யாவுக்கு வெற்றி நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த ரித்தன்யா கேஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்ரீமதி கேஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய கேஸ் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு ட்ரெயினில் கூட ஒரு கொலை நடந்துச்சு, சுவாதி அப்படின்ற பொண்ணை அறுத்தாங்கல்ல, அந்த ஒரு இதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஜய் சித்ரா அவர்களுடைய கேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே பூதாகாரம் பற்றி பயங்கரமாக பேசி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா மீடியாஸ் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போ ஸ்ரீமதியை பற்றி நான் தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசினேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே பேசல, எந்த ஒரு மீடியாவும். அதே மாதிரி விஜய் சித்ரா பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கப்ப டக்குன்னு அப்படியே அது டிசால்வ் ஆகுது. மக்களும் அதை மறந்து விடுகிறார்கள். அதுக்கடுத்து அவங்களும் அதை பற்றி பெருசாக பேசுகிறது கிடையாது. அது இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்ரீமதிக்கெலாம் 3 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் நீதி கிடைக்கல. ரித்தன்யா அவர்களுக்கு 3 மாதத்துக்கே நம்ம பொங்கிட்டு இருக்கோம், என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஸ்ரீமதிக்கு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் நீதி கிடைக்கல. அப்படிங்கிறப்ப இதில் நிறைய பணம் எல்லாமே இன்வால்வ் ஆகிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, கவினுடைய ஃபேமிலி வெளியே வந்துடுவாங்க, உறுதி தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு ஹியரிங் தாண்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கவினுடைய ஃபேமிலி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலும் நாங்கள் போராடுவோம் அப்படின்ற மாதிரி ரித்தன்யா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு ஆடியோ எவிடன்ஸ் இருக்குது, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இவங்க அதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அடுத்து
இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா நான் ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் இருக்காங்க. பசங்க இருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு போணும்னா தனியா போயிருவேன். என்ன வந்து சமூகம் எந்த கேள்வியும் கேட்காது. பட் என் ஒய்ஃப் வந்து என் பசங்கள விட்டு என்ன விட்டுட்டு தனியா படத்துக்கு முடியுமா? இந்த காலகட்டத்தில அப்டின்னா, அவங்க யோசிப்பாங்க எதுக்கு போணும் அப்டின்ற மாரி. ஸோ இன்னமும் வந்து என்ன நம்பியே படத்துக்குனாலும் வீட்டுக்காரர் தான் கூட்டு போறாரு, இல்ல எங்க அம்மா கூட்டு போவாங்க. அப்படியே அந்த மாரி சரவுண்டிங் தான் முடியும். அவங்க தனியா ஒரு வாழ்க்கைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அவங்க ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இப்போ மனைவினா புருஷன பார்த்துக்கணும், புருஷன் வந்து குழந்தை குடுப்பான், குழந்தைய வந்து பார்த்துக்கணும். அப்டின்ற அந்த ஒரு சைக்காலஜில வெளிய வந்து அவங்களுக்கான அந்த ஒரு உரிமை அப்படிங்கிறது சொசைட்டி சேஞ்ச் ஆனா தான் இந்த மாதிரியான குற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? அடுத்து இந்த உடற்கூறாய்வு முடிவுகளில் வந்த அந்த ஒரு ஸ்பார்க் தான் இந்த கேஸ் இவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்காம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் யாராவது ஒருத்தவங்களை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த குழப்பம் இருந்திருக்காது. உடற்கூறாய்வு முடிவுகளில் ஒரு குழப்பமே இருந்திருக்காது, டீட்டெயிலாக இருந்திருக்கும். அடுத்து இந்த கேஸும் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கும். அது அந்த இடத்துல ரித்தனி அவர்களுடைய பெற்றோர் பண்ண தவறுனால இப்போ இந்த கேஸ் வந்து அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ வருதோ அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நான் நிறைய பேர் அதை கேட்டுனீங்க அப்படிங்கிறதுனால தான் இது வந்து இவ்வளோ தூரம் நம்ம டிலே ஆகிடுச்சு பேசுகிறதுக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா நேற்றே வந்து வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் எந்த இதுவும் வரல. இன்றைக்கும் வந்து இதுதான் தகவல். ஓகே, இன்னும் வந்து என்ன டேட் அப்படிங்கிறது ப்ராப்பராக கொடுக்கப்படலை. நிலுவையில் அவ்வளோ வழக்கு இருக்குது அப்படின்றதுனால எப்போ அதை எடுப்பாங்க அப்படிங்கிறதே தெரில. ஸோ இதுதான் கேஸோடைய மகிமை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு கேஸ் அப்படின்னாலே இழுத்து 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 கிட்டத்தட்ட ஒரு கேஸ் நம்ம பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் அப்புறம் ஏமாற்றி பாலியல் வன்புணர்வுலாம் பண்ணானுங்க தெரியுமா, ஒரு குரூப், ஒரு கேங். அவனுங்களே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸே வந்துச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஸோ அதனால் மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம், முடிஞ்ச வரை வந்து போராடுவோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. முடிஞ்ச வரை ஆதரவு கொடுங்க எல்லா நியூஸுக்கும். சரியா? விட்டுட்டு போயிடாதீங்க. இப்போ யாராவது போடுறாங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குது, அட்லீஸ்ட் நம்ம பேசயாச்சும் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக எனக்கு தோணுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து கவினுடைய ஆணவ கொலையில் எப்படி கொலை நடந்துச்சுன்னு சொல்லி அவங்களாம் வச்சு பார்க்குறப்ப அந்த இடத்துல சிசிடிவி காட்சி ஒன்று கூட இல்லையா? இது வரைக்கும் ஒன்று கூட வெளியே வரல. ஸோ சிசிடிவியில் ஏன் வரல? அப்போ மறைக்கிறாங்க, ஆதாரத்தை மறைக்கிறாங்க. ஏன் மறைக்கிறாங்க? சுர்ஜித்தோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அப்பா, போலீஸ் அம்மா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை ஏன் மறைக்கிறாங்க? அதில் என்ன நடந்துச்சு? அவன் மட்டும் தான் வெட்டினானா, இல்லை எத்தனை பேர் வெட்டினானுங்க அப்படின்ற எந்த டீட்டெயிலும் இது வரைக்கும் வந்து வரல. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த கவினுடைய ஆணவ கொலை கேஸில். ஸோ அது கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிபிஐ வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல். ஸோ அதை வச்சு ஏதாவது புரிதட்டுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸாக சிபிஐ வந்து முன்னாடி வச்சு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அஜித்குமார் அவர்களுடைய அந்த லாக்அப்பில் கேஸ் அடித்து கொண்டாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. அதாவது சிபிஐ வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 31 சாட்சிகிட்ட பண்ணியிருக்காங்க. திருப்புவனம் போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குற்றப்பத்திரிகையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. முதல் கட்ட குற்றப்பத்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ரெடி பண்ணி இப்போ சிபிஐ வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதிலிருந்து அவங்க என்ன பதில் ரெஸ்பான்ஸ் வரப்போகுது, அதிலேருந்து என்ன வந்து இந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த 3 கேஸுடைய அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து ஏதாவது தகவல் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்